சாய தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீரால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். திருட்டுத்தனமாக இயங்கிய ஆலைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. சாய தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதால் அந்த தொழிற்சாலைகளை மூடுவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனாலும் நீதிமன்ற உத்தரவையும் மீறி திருப்பூர், கரூர், ஈரோடு போன்ற பகுதிகளில் ஒரு சில சாய தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் நொய்யல் நதியில் கலக்கப்படும் கழிவு நீர் கரூரில் அமராவதி ஆற்றிலும் சேருகிறது. இந்த கழிவு நீரால் மேலப்பாளையம், கரும்பம்பாளையம், கோயம்பள்ளி உட்பட சுற்றியுள்ள விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதோடு கால்நடைகளை நோய் தாக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தங்களுடைய கால்நடைகளை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் கட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக கரூர் மாவட்ட விவசாயிகள் ஆவேசத்துடன் தெரிவித்தனர். கோர்ட்டுக்கே அவங்க கீழ்படுகிறதில்ல. உத்தரவுக்கு அவங்க இதோட 2003, 2009, இப்போ 2010, 2011 4 உத்தரவு போட்டிருக்காங்க கோர்ட்டில் இருந்து. ஏன்னு கூட கேட்கல. காரணம் என்னென்னா அவங்க எல்லாம் இந்த சாயப்பட்ட ஓனர்லாம் நல்லா வசதியாக இருக்காங்க, எல்லாம் காசை கொடுத்து ஏமாத்துறாங்க. இங்கே இருக்கிற ஆடு கண்ணுக்குட்டியெல்லாம் கொண்டு மாசு கட்டுப்பாட்டு வாரிய ஆஃபீஸ்லேயே கட்டுற மாதிரி சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம். அதை கண்டிப்பாக செய்யத்தான் போகிறோம், வேறு வழி இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு மேலே மாசு கட்டுப்பாட்டு வாரிய நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்புறம் வேறு என்ன, அதுக்கப்புறம் என்ன யோசனையோ அதை செய்ய வேண்டியதான், வேறு ஒன்றும் வழி இல்லை. இதனிடையே கரூரில் 90% விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் விரைவில் விவசாயம் அழிந்துவிடும் நிலை உருவாகி உள்ளதாகவும் மேலப்பாளையம் பஞ்சாயத்து தலைவர் மோகன்ராஜ் கூறினார். இங்க விவசாய நிலங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு விவசாயமே இல்லாமல் போயிருச்சு. இந்த கட்டத்தில் விவசாய நிலம் தான் இல்லைன்னா குடிநீருக்காவது மக்கள் என்ன பண்ணுவாங்கிறக்காக நான் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்றது கூட தயாராகி கூட்டத்தில் முடிவு பண்ணி கொண்டு ராஜினாமா கொடுத்து அவங்க எடுத்துக்கவே இல்லை. இன்றைக்கு விளை நிலங்கள் பூரா மேலப்பாளைய உரவச்சியில் விற்பனை நிலங்களா மாறி இன்னைக்கு விவசாயமே 100% அழிஞ்சு போச்சு. 10% மட்டும்தான் விவசாயம் இருக்குது. அதுவும் மேட்டு பகுதியில் எங்க தனிப்பட்ட முறையில் கேணி வெட்டி அது சோளம் மட்டுமே பயிரிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை நீடிச்சதுன்னா எங்க போய் முடியுங்கிறதே தெரியல. இதேபோன்று ஈரோடு மாவட்டத்தில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட சில தொழிற்சாலைகள் இரவு நேரங்களில் மின்சாரத்தை திருடி இயங்கி வந்துள்ளன. இதுகுறித்து தகவல் அறிந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அதிரடியாக ஆய்வு செய்து தொழிற்சாலைகளுக்கு சீல் வைத்தனர். இதனிடையே அரசின் விதிமுறைகளின்படி செயல்படும் தொழிற்சாலைகள் மீது அதிகாரிகள் எடுக்கும் நடவடிக்கையால் சிறு தொழிலாளர்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாகவும் இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொழிற்சாலை உரிமையாளர் தனபால் கோரிக்கை விடுத்துள்ளார். பவர் கட் பண்ணதுக்கு உண்டான ரீசன் மீட்டர் வைக்கல, லாக் புக் சரியாக எழுதலைன்னு சொல்லிட்டு 2 காரணம் தான். இதுக்காக ஏற்கனவே பவர் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த பவர் கட் பண்ண யூனிட்டுக்கு இன்றைக்கி ஆர்டிஓ கலெக்டர் உத்தரவுன்னு சொல்லிட்டு சீல் வைக்கிறாங்க. ஓடாத யூனிட்டுக்கு சீல் வச்சிட்ருக்குறாங்க. அது என்னென்ன எங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்க. இதுக்கு கவர்மெண்ட் லெவலில் அவங்க ஏதாவது அரசியலில் அவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுத்து எங்கள் மாதிரி ஒரு சிறுதொழில் பண்ணுறவங்கள காப்பாற்றலைன்னா சிறுதொழில் பண்ணுறவங்க அத்தனை பேர் நசிஞ்சு வீணாக போயிடுவாங்க. சாய தொழிற்சாலைகளும் அதன் கழிவுகளால் பாதிக்கப்பட்டு மக்களுக்கும் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கும் அரசு எடுக்கும் முடிவுதான் உரிய தீர்வாக இருக்கும்.